உடல் எடையை குறைக்க நினைக்கிறீர்களா? அதற்காக சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய வீட்டில் கிடைக்கும் சாதாரண உணவுகளையே சரியான அளவில் சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமான எடை கட்டுப்பாட்டுக்கு உதவலாம். இன்று காலை உணவு முதல் இரவு உணவு வரை என்ன சாப்பிடலாம், எந்த உணவுகளை குறைக்கலாம் என்று பார்க்கலாம். காலை உணவை தவிர்க்காமல் அளவான மற்றும் சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். இட்லி சாப்பிடுபவர்கள் 2 அல்லது 3 இட்லியுடன் சாம்பார் சேர்த்துக் கொள்ளலாம். தோசை சாப்பிடுபவர்கள் 1 அல்லது 2 தோசையுடன் சாம்பார் அல்லது காய்கறி சைடு டிஷ் எடுத்துக் கொள்ளலாம். முட்டை சாப்பிடுபவர்கள் வேக வைத்த முட்டையையும் சேர்த்துக் கொள்ளலாம். காலை உணவில் காய்கறிகள், பருப்பு வகைகள் போன்ற சத்தான உணவுகள் இருப்பது நல்லது. அதிக எண்ணெயில் செய்யப்பட்ட உணவுகளை தினமும் சாப்பிடுவதை குறைக்கலாம். காலை மற்றும் மதிய உணவுக்கு இடையில் பசி இருந்தால் அதிகமாக பிஸ்கட் அல்லது ஸ்வீட்ஸ் சாப்பிடுவதற்கு பதிலாக ஒரு பழத்தை தேர்வு செய்யலாம். ஆப்பிள், கொய்யா, ஆரஞ்சு, பப்பாளி போன்ற பழங்களை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். பழச்சாறு செய்வதை விட முழு பழமாக சாப்பிடுவது நல்லது. ஆனால் பழங்களையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். மதிய உணவில் சாதம் சாப்பிடலாம். முக்கியமானது சாதத்தை முழுமையாக தவிர்ப்பது அல்ல, அளவை கவனிப்பது. சாதத்துடன் காய்கறிகள், கீரை, பருப்பு அல்லது சாம்பார் போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளலாம். அசைவம் சாப்பிடுபவர்கள் எண்ணெய் அதிகமாக இல்லாத முட்டை, மீன் அல்லது ஸ்கின் இல்லாத சிக்கன் போன்றவற்றை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். டீப் ஃப்ரை செய்யப்பட்ட சிக்கன், அதிக எண்ணெய் உள்ள கிரேவி மற்றும் அதிக அளவு பிரியாணி போன்றவற்றை அடிக்கடி சாப்பிடுவதை குறைப்பது நல்லது. மாலை நேரத்தில் தான் பலருக்கும் அதிகமாக பசி வரும். அப்போது சிப்ஸ், பிஸ்கட்ஸ், கேக், ஸ்வீட்ஸ் போன்றவற்றை அடிக்கடி சாப்பிடுவதற்கு பதிலாக அளவான நட்ஸ் அல்லது ஒரு பழம் போன்றவற்றை தேர்வு செய்யலாம். தேநீர் அல்லது காஃபியில் அதிக சர்க்கரை சேர்ப்பதை குறைக்கலாம். ஒரே நாளில் எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தால் பழக்கமாகிவிடும். இரவு உணவை மிகவும் அதிகமாக சாப்பிடாமல் எளிமையாக வைத்துக் கொள்ளலாம். காய்கறிகளுடன் சப்பாத்தி, இட்லி, தோசை போன்ற உணவுகளை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். சூப் மட்டும் குடித்தால்தான் வெயிட் லாஸ் ஆகும் என்று நினைக்க வேண்டாம். உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் வகையில் சமநிலையான உணவு முக்கியம். இரவு உணவில் அதிக எண்ணெய், அதிக சர்க்கரை மற்றும் அதிக அளவு உணவை குறைக்க முயற்சி செய்யுங்கள். வெயிட் லாஸ் முயற்சியில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய சில உணவுகள் இருக்கின்றன. அதிக சர்க்கரை உள்ள ஸ்வீட்ஸ் மற்றும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், டீப் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ், சிப்ஸ், கேக் மற்றும் பேக்கரி ஃபுட்ஸ், அதிக எண்ணெய் மற்றும் அதிக கலோரி கொண்ட ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். இவற்றை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்பதில்லை, ஆனால் அடிக்கடி மற்றும் அதிக அளவில் சாப்பிடுவதை குறைப்பது உதவியாக இருக்கும். முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெயிட் லாஸ் என்றால் சாப்பிடாமல் இருப்பது கிடையாது. நாம் என்ன சாப்பிடுகிறோம், எவ்வளவு சாப்பிடுகிறோம், எவ்வளவு அடிக்கடி சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம். காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், முட்டை, மீன் போன்ற சத்தான உணவுகளை அளவோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். அதிக சர்க்கரை மற்றும் அதிக எண்ணெய் உள்ள உணவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொருவருடைய உடலும் வேறுபட்டது. குறிப்பிட்ட உடல்நிலை அல்லது மருத்துவ பிரச்சினை இருந்தால் மருத்துவர் அல்லது டைட்டீஷியன் ஆலோசனையுடன் உணவு முறையை மாற்றுவது நல்லது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற ஹெல்த் டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.